அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தனது அதிரடி விமர்சன கணைகளை தொடுக்க தொடங்கியிருக்கிறார். இம்முறை அவருடைய இலக்கு அமெரிக்காவின் மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல். அவருக்கு வேறு எங்கும் வேலை கிடைக்காது, அதனால்தான் அவர் இங்கேயே ஒட்டிக்கொண்டு இருக்கிறார் என ட்ரம்ப் விளாசியிருப்பது சர்வதேச பொருளாதார வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்னவென்றால், ஜெரோம் பவல் பெடரல் ரிசர்வ் தலைவர் பதவியில் இருந்து விரைவில் விலக உள்ளார். ஆனால் தலைவர் பதவியில் இருந்து விலகினாலும் அந்த வங்கியின் ஆளுநர் குழுவில் ஒரு உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். இதுதான் ட்ரம்பை உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது. வழக்கமாக பெடரல் ரிசர்வ் தலைவர்கள் பதவிக்காலம் முடிந்ததும் முழுமையாக வெளியேறிவிடுவார்கள். ஆனால் 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு முன்னாள் தலைவர் ஆளுநராக நீடிக்கப் போகும் சூழல் உருவாகியுள்ளது. இதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது. ஜெரோம் பவல் வெளியேறினால் அந்த இடத்திற்கு தனக்கு வேண்டிய ஒருவரை நியமித்து வங்கியின் முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்த ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். ஆனால் பவல் பதவியில் நீடிப்பதன் மூலம் ஆளுநர் குழுவில் ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களை கொண்டு வந்து பெரும்பான்மை பெறுவது தடுக்கப்படுகிறது. இதை கண்டு ஆத்திரமடைந்த ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் யாருக்கும் வேண்டாத பவல் வேறு வேலை கிடைக்காததால் தான் அங்கே இருக்கிறார் என கிண்டல் செய்துள்ளார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஜெரோம் பவல், ட்ரம்ப் நிர்வாகம் மத்திய வங்கியின் சுதந்திரத்தில் தலையிடுவதை தடுக்கவே நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என கூறியுள்ளார். ட்ரம்ப் ஏற்கனவே பவலை டூ லேட் என அழைத்து வருகிறார். அதாவது வட்டி விகிதங்களை குறைப்பதில் பவல் எப்போதும் தாமதம் செய்கிறார் என்பதே ட்ரம்பின் குற்றச்சாட்டு. புதிய தலைவராக கெவின் வார்ஷ் பொறுப்பேற்க உள்ள நிலையில் பவல் அங்கேயே ஆளுநராக நீடிப்பது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த அரசியல் போர் உலக சந்தைகளில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.